என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை படிப்பினைக்கு அவங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை நான் புத்தளத்துக்கு ஒரு பயணத்துக்கு போயிட்டு, புத்தளத்துலேருந்து மன்னாருக்கு போக வேண்டிய ஒரு பயணம். காலையில் 4 மணிக்கு பஸ், மன்னார் பஸ் சுபகு. அப்போ 4 மணிக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நைட்டு தூங்கினா கொஞ்சம் லேட் ஆகிட்டு எலும்புக்குள்ள 4:30 ஆகிட்டு. 4 மணி பஸ்ஸை மிஸ் பண்ண அடுத்த பஸ்ஸுக்கு 7:30க்கு, கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலம் வித்தியாசம். இப்போ 4:30க்கு எழும்பினோன்னா நானும் என்னோட போன 2-3 நண்பர்களும் உண்மையிலே எங்களுக்கு கவலை, டென்ஷன். 1 ஹவர் 1/2 ஹவர்னா வேற விஷயம், 3.5 ஹவர் லேட் ஆகுது. அதுக்குள்ள போயிட்டு எவ்வளோ வேலை செய்யலாம். அப்போ கவலையில் அநியாயம் கொஞ்சம் நேரத்தோட எழுமைஞ்சு இல்லாட்டி நைட்டு தூங்காம வைக்கன்னு இப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு. இப்போ செய்ய வழியில் 7:30 பஸ்ஸில் போனோம்னு சொல்லி 7:30 பஸ்ஸில் ஏறி போனோம்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள் சகோதரர். 7:30 மணி பஸ்ஸுக்கு ஏறி போகிறோம், அன்றாபுரத்தை தாண்டி போகிறோம். 4 மணி போன பஸ் தலைக்கீழ பிறண்டிக்குது. நவுதுபில்லா, 4 மணி போன பஸ்ஸு தலைக்கீழாக பிறண்டு ஆக்கள் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போய்த்து முடிக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இதைத்தான் சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, வ ஹுவ கைருல் லக்கும், நீங்க வெறுக்கிற விஷயம் உங்களுக்கு நலவாக இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க, விரும்புற விஷயம் உங்களுக்கு கெடுதியாக இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன், நீங்கள் எதையும் அறியாதவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.